அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் Asus Zenfone டெஸ்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி நம்ம மொபைலில் ஒவ்வொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுது. ஸோ நான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M1. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் மொபைல் வாங்குறீங்க, இல்லை புதுசாக மொபைல் வாங்கும்போது சரி ஏதாவது டிஃபெக்டிவ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு சில பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாமல் போகலாம். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக செக்காக வந்து பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் மூலமாக. இதுக்கு ஒரு சீக்ரெட்டான கோடு இருக்கு. இந்த கோடு யூஸ் பண்ணாதான் நீங்க வந்து டெஸ்ட் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் செக் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி அங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மறக்காம வீடியோவை கடைசி வரை பாருங்க. Asus Zenfone இன்பில்ட்டா வரக்கூடிய இந்த கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ண இந்த டாட் 1 2 3 4 5 பிளஸ் சிம்பிள் அண்ட் ஈக்குவல் டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்ட் மோடுக்கு போயிடுங்க. இந்த இடத்துல ஒரு சில பர்மிஷன் எல்லாம் கேட்கும். இந்த பர்மிஷன் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தா தான் நீங்கள் வந்து டெஸ்ட் மோட் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து பண்ணிக்கங்க. நான் எல்லாருக்கும் அளவாக வந்து பண்ணிக்கிறேன். உள்ளே போனோம்னா எனக்கு CPU லோட் ஆகுறது, பேட்டரி லெவல் பார்த்தீங்கன்னா இருக்கிறது, கீழே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே வந்து தெரியப்படுத்துது. இதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. இங்கே நீங்கள் எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் டெஸ்ட் அப்படின்ற பட்டன் நான் வந்து கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைலில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதாக ஆயிடுச்சு. இது எல்லாமே பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. சென்சார் முதல் கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலோட பார்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய மொபைல் டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டச் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மேலே கரெக்டாக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா க்ரீனாக பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் ஆனதாகும் இது மாதிரி. ஸோ அவங்க எங்கெல்லாம் கோடு கொடுக்குறாங்களோ அது மேலே நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலரில் எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய டச் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய மொபைல் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா பேட்டரி டெஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான டெஸ்ட்டும் பண்ண முடியாதுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் வந்து பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நவ் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்து பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பண்ணி விட்டுருச்சு. அதே மாதிரி காம்பஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எனேபிள் ஆனது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜி சென்சார், அதாவது கிராவிட்டி சென்சார் அப்படின்னு நினைக்கிறேன், இது கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு மூலையும் பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக திருப்பினீங்கன்னா ஸோ அந்த பாருங்க அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கலர் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஓகே ஆயிடுச்சுன்னும் போது கிராவிட்டி சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணி வால்யூம் டெஸ்ட் நான் வந்து பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கேயே ஒரு சில ஆடியோஸ் பார்த்து நம்மளுக்கு வந்து கேட்குறது நீங்களே கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்கறதால பாஸ் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி பாருங்க. குறிப்பாக நீங்கள் வந்து சிம் கார்டு ட்ரே இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது சிம் 1 சிம் 2 அதே மாதிரி மெமரி கார்டு இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா ஸோ பர்ஃபெக்ட். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் கூட. அதனால் அதையும் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இது மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து செகண்ட் மொபைல் வாங்குறதாலும் சரி, இல்லை பிரைமரியாக நீங்கள் வந்து புதுசாக வாங்கி அதை யூஸ் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகலாம். பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி எனேபிள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ Asus Zenfone பொறுத்தவரை எக்கச்சக்கமான பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.